வணக்கம் மக்களே! இன்னொரு பிரம்மாண்டமான பிக் பாஸ் பயணம் ஆரம்பிக்கப்பட போது. இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க போறவங்க யார்? யாருடைய முகம் இந்த சீசன் நம்ம ஆச்சரியப்படுத்த போகுது? இதுவரைக்கும் பேர்லலாம் சஸ்பென்ஸ் தான். ஆனா இனிமே சஸ்பென்ஸ் கிடையாது. ஏன்னா நீங்க பார்க்குறது எஃப்எம் தமிழா சேனல். ஏற்கனவே ஒரு வீடியோல பார்த்துட்டோம். இது பார்ட் 2 வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது கண்டஸ்டன்டா வந்தது தீபா பாலு. இவங்க வந்து யாருண்டா, மிகப்பெரிய இன்ஸ்டா செலிபிரிட்டி அண்ட் எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஹார்ட் பீட் சீரிஸ்ல வந்துட்டு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சவங்க. இவங்க வந்துட்டு வர்றதுக்கான சான்ஸ் வந்து அதிகமா இருக்கு. ரீசன் என்னன்னா, பிக் பாஸ் ஷோ வந்து நெகட்டிவான டோன்ஸ் தான். அதனால இவங்கள உள்ள கொண்டு வர்றதுக்கு அதிகமா பேசிக் கொண்டிருக்கிறோம். அதோட அடுத்ததா வந்துட்டு குரேஷி. குரேஷி வந்துட்டு வந்துட்டு குக் வித் கோமாளி ஏகப்பட்ட ஷோல வந்துட்டு அவரோட காமெடியால வந்துட்டு விஜய் டிவில வந்துட்டு அவரும் ஃபேமஸ் ஆனவர். விஜய் டிவி ப்ராடக்ட் ஒருத்தர். இவரு வந்துட்டு வாரதுக்கு வந்துட்டு பல தடவ வந்து இவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்திலயும், ஒவ்வொரு முறையும் தட்டி கழிச்சுட்டு தான் வந்து கொண்டிருக்கிறார். இந்த முறை இவர் வருவதற்கான வாய்ப்பு இன்னும் அதிகமா தான் இருக்குது. இவர் வந்தா நல்லா இருக்குமென்று நினைக்கிறாங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் சாலின் சோயா இவங்க வந்துட்டு யாருன்னா, இன்ஸ்டா செலிபிரிட்டி அண்ட் குக் வித் கோமாளில ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. ஓகே. நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபேமஸான ஒரு ரைடரோட எக்ஸ் லவ்வர் இவங்க. ஸோ பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் இவங்க தனக்கான நேம், ஃபேம திரும்பவும் ரீச் பண்றதுக்காக பிக் பாஸ்ல வந்து வரப்போறாங்கன்ற மாதிரி ஒரு டோக் வந்து போய்க்கொண்டிருக்குது சோசியல் மீடியால. அந்த சரத் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவி புகழ் சரத். இவர் வந்துட்டு கேபி பாலாவோட சேர்ந்து செய்ற காமெடி அல்டிமேட்டா இருக்கும். இவர் பெர்சனலா செய்ற காமெடிகளும் தனியாவே நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கொமெடியன்ஸ கூடவே கொண்டு வந்தது ரொம்ப அட்ராக்டிவா, எனர்ஜெட்டிக்கான ஒரு பிக் பாஸ் ஷோவா குடுக்கணும்ன்ற முறையில, இந்த மாரி சரத்தையும் வந்து இன்க்ளூட் பண்றதுக்கு இவங்க வந்து ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அடுத்ததா வந்துட்டு குமரன். இவர் வந்துட்டு நம்மளோட பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வந்து முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருந்தார். இவரோட நடிப்பு, அவரோட எதார்த்தமான நடிப்பு, சாந்தமான குரல் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள வந்து அதிகமா கவர்ந்தது. ஸோ இவர் வந்து இந்த ஷோவுல வந்தா ஒரு ஹீரோயிக்கான ஒரு ஃபேஸ் இருக்குமென்றதுக்கு அந்த ஒரு கதையில வந்து இவங்க வந்து இவரையும் வந்து இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அடுத்ததா வந்துட்டு உமர். உமர் வந்துட்டு யாருண்டா, கோமாளில வந்துட்டு இப்ப தான் இவர் வந்துட்டு ரொம்பவே பிரகாசிச்சு கொண்டு வரார். அதே நேரத்தில கேர்ல்ஸ்ல வந்து மிகப்பெரிய அளவு ஃபேன் ஃபாலோவர்ஸ வச்சுக்கொண்டிருக்கார். ஸோ இவர வந்து இன்க்ளூட் பண்றதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறோம். இவர் வந்தா நல்லா இருக்குமென்று பல பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் சொன்ன இந்த லிஸ்ட்ல யார் யார் வருவாங்கன்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? இதுல யார் யார் வரமாட்டீங்கன்ற வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களோட ஃபேவரைட் யாருன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ காய்ஸ்.